ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆலினி கேமர். ஸோ இன்றைக்கி வந்து புது கேமான ஸ்ட்ராம் ஃபால்ஸ் ஆகா ஆஃப் சர்வைவல்ன்ற ஒரு கேம். இந்த கேம் வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இது எவ்வளோக்கு நான் டவுன்லோட் பண்ணேன்னா ஜஸ்ட் 66 MB. ஸோ என்ட்ரி வந்து இதுதான் ஸ்டோரி. ஸோ இவனை வந்து ஒரு நிறைய க்ரைம் பண்ணிட்டாங்கன்னு இவன் மேலே பழி சொல்லிவிட்டு இவனை வந்து ஒரு டெத் ஃபாரஸ்ட்டுக்கு அமுச்சிருவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம சர்வே ஆகணும். அதுதான் இந்த சர்வைவல் ஸ்டோரியோட முழு கதை. ஸோ இப்போ வந்து இவனை இப்போ இங்கே பேனிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே இருக்க நம்ம எப்படி சர்வை ஆகிறோம்? ஸோ நம்ம கண்டிப்பாக சர்வை ஆகிறோம். ஸோ மீன்வேல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கேமோட ரிவ்யூவை வந்து இந்த வீடியோவோட எண்டில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட், இந்த கேமோட பார்ட் 2 வேணுமா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம அவதார் ரெடி பண்ணிக்கலாம். பேர் இப்போதைக்கு நான் எந்த பேரும் வைக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஹேர் எல்லாமே காமெடியாக இருக்குது, ஹேர் ஸ்டைல்லாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஸ்டைலில் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஸோ நம்ம டேட்டூ போட்டுக்கலாம். எந்த டேட்டூனா இந்த டேட்டூ ஒரு ஈகிள் ஸ்டைலில் கொஞ்சம் மாசாக இருக்குது. கலர் வந்து நம்ம இந்த கலரே ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒன்று சாப்பிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு, வெப்பன்லாம் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எங்கே முதல்ல கிடைக்கணும், இந்த மாதிரி கேரேஜ் இந்த மாதிரி இடத்துல தான் எல்லா சர்வேயிங் கேமில் கிடைக்கும். ஸோ இந்த கேரேஜ் வந்து எடுத்தோடனே நம்ம வந்து எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துட்டோன்னா இது வேஸ்ட் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம வந்து இருக்கிற மொத்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் காலி ஆகிட்டா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தான். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஹெச்பிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துப்போம். இப்போ வந்து இந்த சூப் இதுதான் நம்மளோட ஃபுட்டு. ஸோ இந்த ஃபுட் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இன்கம்ப்ளீட்டான ஹவுஸ். இது மெடிசினல் பிளான்ஸ், இது ஏதோ ஒரு வெல்லுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளான்ஸ் இப்போதைக்கு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். 2 ரஷஸ்னால் ஏதோ மெடிசன் நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஃப்ரீ பாஸ், எலைட், லிமிட்டட் ஆஃபர் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போதைக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த ஹவுஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு வீடுக்கு ஒரு ஸ்டிக்ஸ், ஸ்டோன்ஸ் தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து என்ன தேவைப்படணும்னா வுட் பிக்கர், ஸ்டோன் வுட் பிக்கர். ஸோ இந்த மாதிரி இதுக்கும் ஸ்டோன் ஆக்ஸ் ரெக்வயர்ட். ஸோ இது வந்து இன்கம்ப்ளீட்டான நம்ம ஹவுஸ். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னா நம்மளுக்கு இன்னொன்று அப்படி நிறைய ட்ரீஸ் தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டோன் ஆக்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகாமல் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பாதி ஃபுட் இங்கே, பாதி ஃபுட் அங்கே. ஸோ தேவையான இடத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரேஜ் அவ்வளோ பிடிக்காது. அங்கே இருக்கும்போது நம்ம இன்னும் ஃபுட்டை கலெக்ட் பண்ண இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம எப்போ சர்வைவல் கேம் ஆடினாலும் முதல்ல வந்து முதல் காப்ளின். ஸோ இது வந்து ஹெச்பி வந்து 30 இருக்குது, காப்ளினோட ஹெச்பி. ஓகே, நம்மளுக்கு வந்து 99 கம்ப்ளீட். நம்மளுக்கு 99 ஹெச்பி தான் இருக்குது. ஃபுட்டு கம்மியாக இருக்குது 1 ஹெச்பி. அண்ட் வாட்டர் லெவல் குறைஞ்சிருக்கு 3 ஹெச்பி. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, மழை பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம கண்டிப்பாக இங்கே இன்னும் ஒரு 2-3 மாதம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கிராஃப்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த கார்பெண்டர் பெஞ்ச் தேவைப்படுது. ஸோ கார்பெண்டர் பெஞ்ச் ஃபஸ்ட் ரெடி பண்ணோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து டாஸ்க் முடித்ததால் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ரிவார்ட்ஸை நம்ம அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எங்கே? ஸோ மரத்தை வெட்ட ஆக்ஸ் ரெக்வயர்ட், ஸ்டோன் ஆக்ஸ். ஸோ இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக மரம் இருக்குல்ல, இது வந்து புது ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நம்மளால் ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கண்டிப்பாக பார்ட் 2ல் வந்து ஈவெண்ட்ஸ்க்காகவே தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம். ஸோ எலைட் பாஸ் இது என்ன? இது வந்து ஷாப்பு. வாலெட்டில் நம்மளுக்கான அயன். ஸோ இதை வச்சு நம்ம கல்லை தான் உடைக்க முடியும், வேறு எதுவும் உடைக்க முடியாது. மரத்தை உடைக்க முடியலை, கல் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்க ரிசோர்ஸஸ் எப்போவுமே ஃபுல்லாக யூஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அட் எனி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்கத்தில் இருக்க ரிசோர்ஸஸ் கன்சியூம் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அந்த 4 இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ஹெச்பி காலியாகிற நேரத்தில் நம்மளால் எங்கேயும் ஒழிய முடியாது. எந்த அனிமல் வேணால் வந்து அட்டாக் பண்ணிடும்.
ஸோ இந்த மாதிரி கீழே கிடக்கிற வுட்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் பிங் டாக்னு ஏதோ வருது, ஒன் பிங் லாக் சாரி. ஸோ மீன்வெல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லோரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 மான்ஸ்டராச்சும் வரும். ஓகே, இப்போது நம்மளுக்கு கலெக்ட் பண்ண நம்மளோட அங்கே ஃபுட்டோட லெவல் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம லெவல் 2க்கு போயிட்டோம். ஆனால் நம்ம ஃபுட் லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி கீழே கொஞ்சம் எடுத்தால். ஓகே, இப்போ வந்து நம்ம கார்பெண்டர் பெஞ்சை கிராஃப்ட் பண்ண இன்னும் என்னென்ன தேவைன்னு பார்க்கணும். ஸோ கார்பெண்டர் பெஞ்சுக்கு இன்னும் ஒரு 5 மரம். கயிறுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. இது என்ன கல்லுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த கல்லை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம கீழே இருக்கிற அந்த காப்ளின், கண்டிப்பாக அந்த காப்ளின் கிட்டேயும் ஏதாச்சும் ஒரு ட்ராப்ட் ஐட்டம் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டோர்ஸில் எதுவும் இல்லை. இதுதான் நம்ம இப்போதைக்கு நம்மளோட மார்க்கெட் டெரிட்டரி. ஸோ இதை தாண்டி இப்போதைக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் கண்டிப்பாக நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணிவிடும். அடுத்த காப்ளின் வந்துருச்சு. ஸோ இதோட ஹெச்பின் 30 தான். காப்ளின் இதுவும் இப்போ நம்ம வந்து இந்த ஆக்ஸையும் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுக்கிட்ட என்ன ட்ராப்ட் ஐட்டம் இருக்குது நம்ம வரும் பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில். ஸோ என்ன ட்ராப்டுனா நம்மளுக்கு தேவையான கயிறு. ஸோ நம்மளுக்கு தேவையான கயிறு இதுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த காப்ளின்கிட்டையும் கயிறு இருக்கும். ஸோ அந்த காப்ளின்கிட்ட இருக்க கயிறையும் நம்ம இப்போதைக்கு சீக்கிரமாக போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு எந்த மான்ஸ்டரும் வரத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு கிராஃப்ட் பண்ணி ஆகணும். கிராஃப்ட் பெஞ்சரை ரெடி பண்ணணும். ஸோ இன்னும் என்னென்ன தேவைப்படுது நம்ம மறுபடியும் போய் ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இப்போ இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேக் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்க பாக்கெட்டில் தான் இதெல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்டோரேஜ் எப்போவுமே ஃபுல்லாக விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையே இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் டவுன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடுத்து ஏதாச்சும் மேப் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்வாட் தேவைப்படுது. அது இல்லைன்னா நம்மளால் கஷ்டமான இடத்துக்குலாம் போக முடியாது. அண்டு இப்போதைக்கு இதுக்குள்ள நான் விளாட்னதில் ஒரு 66 MBக்கு இது ஒரு ஒர்த்தான கேம். கண்டிப்பாக விளாட்லாம். ஸோ இதுதான் எல்லாத்துக்கிட்டையும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2 ரோப்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த இன்னும் 2 ரோப்ஸ் கிடச்சாதான். ஸோ ஆட்டோ மோடில் கூட இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து போகலாம், கண்டிப்பாக போவோம். ஒரு இடத்தையும் ரைட் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம போயிட்டு இந்த ஸ்டோன் ஆக்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம மேப்பை போய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், ஒரு லெவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இங்கே முடியுது என்னங்க. ஓகே, இங்கே ஒரு யங் போர் இருக்குது. ஸோ இந்த போரை வேட்டையாடினாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கின் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்லேயும் ஒரு டேமிங் அப்படின்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். டேமிங்னா நீங்கள் ஒரு அனிமலை டேம் பண்ணி அதை உங்கள் பெட்டாக வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உல்ஃபை நீங்கள் டேம் பண்ணுறீங்கன்னா அந்த உல்ஃப் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது கண்டிப்பாக டேமிங் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வைல்டு ஓவர்லாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அது நம்ம ஹண்டிங் பர்பஸ் தான். ஸோ நம்மளுக்கு இன்னொரு டாஸ்க் என்னென்னா கிராஃப்ட் ஸ்டோன் ஆக்ஸ். அதுக்கு வந்து கல் வுட்டெல்லாம் தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த லெவலே நம்ம கொஞ்சம் கேம் விளாட்னா போதும். அடுத்த பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக அதை நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறோம். இன்னும் நம்ம ஒரு டெவலப்டாக ஆகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னா அது மீட்டு. ஸோ அந்த மீட்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண நம்மளோட ஃபுட்டு குறையுது. பட் ஹெச்பியும் 12 குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கொஞ்சம் ரீஃபில் பண்ணிப்போம். ஸோ இது வந்து என்னென்னு தெரியல. ஆர்மர் அண்ட் வெப்பன்ஸ் ரிப்பேர். ஸோ இது ரிப்பேரிங் பர்பஸ். ஸோ இந்த வெப்பன் இங்கே இருக்க வெப்பன்லாம் ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பியர்லாம் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆகணும், ஒரு வால். நியூ எக்யூப்மெண்ட் ஸ்க்ரோல் அப்கிரேட் யுவர் ஆர்மர் அண்ட் வெப்பன்
வித் ஸ்க்ரோல். ஓகே, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து அடுத்த வீடியோ நான் செக் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.